ஹலோ குட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் ட்ரெஷர்ஸ். இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா? நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு பெரிய காட்டில் குக்குன்னு ஒரு குட்டி பறவை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. குக்கு எப்போதும் அதோட நண்பர்களோட விளையாடிட்டு அந்த காட்டில் ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் கிடைக்கிற விதவிதமான பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் தேடி தேடி சாப்பிட்றது குக்குக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கு அந்த காட்டில் இருக்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குக்குவும் அதோட நண்பர்களும் ஒரு நாள் சந்திச்சாங்க. அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு புது விளையாட்டு இன்னைக்கு விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒரு பறவை சொன்னிச்சு, நான் இப்போ கண்ணை மூடிக்குவேன், நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம், கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிப்பேன். அந்த பறவை சொன்னதை கேட்ட உடனே எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக பறந்து போக ஆரம்பித்தாங்க. குக்குவும் தான் ஒளியறதுக்கான இடத்த தேடி பறந்து போய்கிட்டு இருந்தது. அப்போது அங்கே ஒரு பெரிய மரத்தை பார்த்த உடனே குக்கு நினச்சது, இந்த இடத்துல ஒளிஞ்சோன்னா அந்த பறவையால் நம்மளை ரொம்ப நேரம் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு. அதனால் அங்கேயே ஒளிஞ்சிடலான்னு முடிவு பண்ணி அங்கே போய் உட்கார்ந்தது. குக்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே இருந்தது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட நண்பன் பறவை வரும்னு சொல்லி. அந்த சமயத்தில் அதே மரத்தில் வேற ஒரு கிளையில் சில பறவைகள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறத கவனிச்சது. அதை பார்க்கும்போது குக்குக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. சரி, அது என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு நினச்சது. பறந்து போய் அந்த கிளைக்கு பக்கத்தில் பார்த்தப்போ அங்கே 3 பறவைகள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தது. இது என்ன இடம்? இது மாதிரி ஒன்று நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு குக்கு அந்த பறவைகள்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த பறவைகள், இது எங்களோட வீடு, இதை கூடுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே குக்கு சொன்னது, நம்ம காட்டில் தான் நிறைய மரங்கள் இருக்கே, அப்புறம் எதுக்கு தனியாக நீங்கள் ஒரு கூடு கட்டியிருக்கீங்க? அதை கேட்ட உடனே அந்த கூட்டில் இருக்க ஒரு பெரிய பறவை, அடடா குட்டி பறவையே, நீ இன்னும் குளிர்காலத்தை பார்த்ததில்லையா? குளிர்காலத்தில் நம்ம தங்குறதுக்கு நல்ல சூடான இதமான ஒரு இடம் தேவைப்படும், அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்போவே இந்த கூடை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. குளிர்காலம் இப்போ வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட குக்கு அந்த பறவைகள்கிட்ட, எனக்கும் இதே மாதிரி கூடு கட்ட சொல்லித்தரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த பறவைகளும், கண்டிப்பாக உனக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூடு கட்டுறதுக்கான வழிமுறைகளையும் அதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் கவனமாக கேட்டுக்கிட்ட குக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட கூடை கட்டுறதுக்காக அங்கேருந்து புறப்பட்டுச்சு. அது பறந்து போய்கிட்டு இருக்க வழியில் அதோட விளையாடிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு, ஹே குக்கு, எங்கே பறந்து போயிட்டுருக்க, நீ எங்களோட விளையாட வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, நீங்கள் எல்லோரும் விளையாடுங்க, நான் எனக்கு ஒரு கூடு கட்ட போயிட்டுருக்கேன், அப்புறமா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு பறந்து போயிடுச்சு. போகிற வழியில் ஒரு குட்டி மரம் ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அதை பார்த்த உடனே குக்கு, இந்த மரத்துலேயே நம்ம கூடு கட்டிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுது. அதுக்கு தேவையான இலைகளையும் குச்சிகளையும் சேகரிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப கவனத்தோடையும் அக்கறையோடையும் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே தன்னோட கூட்டை கட்டி முடிச்சது. ரொம்ப கடினமாக உழைச்சி தன்னோட கூடை கட்டினதில் குக்குக்கு ரொம்ப களைப்பாக இருந்தது. தன்னோட அழகான கூடில் படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஓய்வு எடுக்க உட்கார்ந்துருந்த குக்கு ரொம்ப அசந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சது. அப்போ திடீர்னு குக்குக்கு தன்னோட கூடு ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. அது டக்குன்னு கண்ணை முழிச்சு பதட்டத்தோடு பார்த்துச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை காற்று கொஞ்சம் அதிகமாக வீசியிருக்குமோ அப்படின்னு குக்கு யோசிக்கும் போதே திடீர்னு ரொம்ப பலமாக ஆட ஆரம்பித்தது அதோட கூடு.
என்ன செய்கிறதுன்னு புரியாத கூக்கு அதோட கூட்டை விட்டு வெளியே பறந்து வந்தது. அது பறந்து வெளியே வந்த உடனே கூடு மரத்துலேருந்து கீழே விழுந்தது. இது எப்படி நடந்ததுன்னு புரியாமல் குக்கு மரத்துக்கு கீழே பறந்து வந்து பார்த்தப்போ அங்கே ஒரு யானை தன்னோட தலையை வச்சு அந்த மரத்தில் முட்டி முட்டி தேய்ச்சிட்டு இருந்தது. இந்த யானை ஆட்டினதில் தான் தன்னோட கூடு கீழே விழுந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்ட குக்கு ரொம்ப சோகத்தோட அந்த யானைக்கிட்ட போய், நீ ஏன் யானை இப்படி பண்ண, இங்கே பாரு, உன்னால் என்னோட கூடே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. நேராக அதுக்கு கூடு கட்ட சொல்லி கொடுத்த அந்த பறவைக்கிட்ட போய் நடந்த விஷயம் அத்தனையும் குக்கு சொல்லிச்சு. அதை கேட்ட அந்த பெரிய பறவை, நீ கூடு கட்டினது எல்லாமே சரி, ஆனால் நீ ஒரு உறுதியான இடத்த தேர்வு செஞ்சு அதில் உன்னோட கூடை கட்டணும் அப்படின்னு சொன்னது. ஓ அப்படியா, உங்களோட அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. நான் அது மாதிரி ஒரு உறுதியான இடமா தேர்வு செஞ்சு என்னோட கூடை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. திரும்ப இந்த முறை காட்டுக்கு வெளியில் பறந்து போய் அங்கே தனியாக இருக்கிற ஒரு வீடை பார்த்துச்சு. ரொம்ப நாளாக யாருமே தங்காத ஒரு பழைய வீடாக இருந்தது அது. அதை பார்த்த குக்கு, இந்த இடத்துக்கு எந்த யானையும் வராது, என்னோட கூடை கீழே விழுக வைக்காது, அதனால நான் இங்கே தான் என்னோட கூடை கட்ட போகிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சு ரொம்ப அக்கறையோட கடினமாக உழைச்சி இன்னொரு அழகான கூடை கட்டி முடிச்சுது. இப்போ அதை தொந்தரவு பண்ண யாருமே இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு அந்த கூட்டில் படுத்து நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த பழைய வீடை இப்போ தான் ஒருத்தவங்க புதுசாக வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த வீடை சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் குக்குக்கு தெரியாது. அந்த வீடை சுத்தப்படுத்த வந்த ஒரு நபர் உள்ள குக்கு தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்காமல் அந்த கூடை தூக்கி கீழே போட்டுட்டாங்க. கூடு தரையில் விழுக போகிற சமயத்தில் குக்கு கரெக்டாக முழிச்சு கூட்டை விட்டு வெளியே பறந்து போயிடுச்சு. இந்த முறை குக்குக்கு சோகமாக மட்டும் இல்லை, ரொம்ப கோபமாகவும் இருந்துச்சு. ச்சே, இந்த நபர் ஏன் நம்மக்கிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பெரிய பறவைக்கிட்ட திரும்ப பறந்து போச்சு. ரொம்ப வருத்தத்தோட தனக்கு நடந்தது அத்தனையும் சொல்லி முடித்த குக்கு கிட்ட அந்த பறவை, கவலைப்படாத குக்கு, நீ இந்த முறை ரொம்ப சரியான உறுதியான இடத்த தான் தேர்வு செஞ்சுருக்க. ஆனாலும் அங்கே மனுஷங்க இருப்பாங்கன்றத நீ யோசிக்காமல் விட்டுட்ட. நமக்கு தான் இவ்வளோ அழகான பெரிய காடு இருக்கே, நீ ஏன் இதை விட்டுட்டு வெளியில் போகிற? நம்ம காட்டுக்குள்ளேயே நல்ல உறுதியாக இருக்கிற ஒரு பெரிய மரமாக பார்த்து அங்கே போய் உன்னோட கூடை கட்டு அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சி வச்சது. அந்த பறவை சொன்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்ட குக்கு ஒரு பெரிய மரத்தை தேடி ரொம்ப ஆர்வமாக பறந்து போச்சு. கொஞ்ச தூரத்துலேயே நிறைய விழுதுகள் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் குக்குக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்த குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மரத்தில் நான் கூடு கட்டினா எந்த யானையும் என்னை தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே மறுபடியும் முதல்ல இருந்து தன்னோட கூடை கட்ட ஆரம்பிச்சது. தன்னோட கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலையும் அழகான கூடை கட்டி முடித்த குக்கு அதில் நிம்மதியாக தூங்குச்சு. நீண்ட தூக்கத்துக்கு அப்புறம் முழிச்ச குக்கு ஒரு சிறந்த இடத்துல தன்னோட கூடை கட்டி முடித்ததை நினச்சி ரொம்ப பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த காட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்துச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? அப்போது லைக் பண்ணுங்கள், உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.